Hi students, now we are going to see mutation. So this videos la mutation oda definition அதோட types தான் நம்ம பார்க்க போறோம். So முன்னாடியே தெரியும் நம்ம mutation அப்படினா sudden changes in the gene sequence, அதான் அது mutations. இப்போ chromosomal orderல ஒரு குரோமோசோம்ஸில் ஜீன் ஆர்டரில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதுதான் அது மியூட்டேஷன். இப்போ ஜெனட்டிக் வேரியேஷன் அமங் த இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொவைட் த ரா மெட்டீரியல் ஃபார் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எவால்யூஷனரி சேஞ்சஸ். இப்போ ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் நடக்குது, ஒரு ஸ்பீஷியஸ் வந்து ஏதாவது ஒரு சில வேரியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸில் அப்போ அதுக்கு வந்து எது முக்கியமாக காரணமாக இருக்குது அப்படின்னா மியூட்டேஷனும் ஒரு காரணமாக இருக்குது. மியூட்டேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன் ஆர் த டூ மேஜர் ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ் அப்படியே இல்லாமல் சில சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா மெயின் என்னது டூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒன்று என்னது அப்படின்னா மியூட்டேஷன்ஸ். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டு ஆஸ் யூஷுவல் பிங்க் கலர் ஃப்ளார் ரைஸ் ஆகுது அப்படின்னா சடனாக ஆகலாம் ரெட் கலர் ஃப்ளாரு ரைஸ் ஆகலாம். அது மாதிரி நடக்குது அப்படின்னா அந்த ஜெனட்டிக்கில் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரீகாம்பினேஷன்ஸ் ஆர் டிஎன்ஏ, ஓகேவா, டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணுறோம் சில வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அடிஷன், டெலிஷன், டூப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ அது வந்து ஆர்டிஎன்ஏவை மாறுது. அப்போ அதுவும் ஒன்றாது இப்போ நார்மலாக இருக்கிற ஸ்பீஷீஸ்லேருந்து சில அதர் ஸ்பீஷீஸை நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அது வந்து இன்வேட் ஆகி ஒரு சில சேஞ்சஸ் நடக்குது. அப்போ அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஜெனட்டிக் வேரியேஷனில் அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ மேஜராக வந்து மியூட்டேஷன் அண்டு ரீகாம்பினேஷன் ஆர் த டூ மேஜர் ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதில் சடன் சேஞ்சஸ் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால்டு மியூட்டேஷன், ஓகேவா. சடன் சேஞ்சஸ் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல், ஏதாவது திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூட்டேஷனாகவே என்னது திடீர் மாற்றம். அப்போ அது சடன் சேஞ்சஸ், சடனாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எதில் ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ அந்த டிஎன்ஏ அடினோசின், அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது மியூட்டேஷன், ஓகேவா. த டேர்ம் மியூட்டேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஹியூகோ டிவெரிட்ஸ் 1901 while he is studying on the plant evening primrose Oenothera lamarckiana and proposed mutation theory, ஓகேவா. ஸோ இப்போ இவர் தான் என்ன பண்ணார் மியூட்டேஷன் தேரியை ப்ரப்போஸ் பண்ணார், ஓகேவா. யார் ஹியூகோ டிவெரிட்ஸ். அவர் தான் வந்து பிளான்ட்டை வந்து என்ன பிளான்ட் அப்படின்னா என்ன பிளான்ட்டில் இந்த மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னு அப்சர்வ் பண்ணார் அப்படின்னா ஈனோத்திரா லாமார்க்கியானா. ஃபஸ்ட்டு பிளான்ட் நேம் என்னது அப்படின்னா ஈனோத்திரா லாமார்க்கியானா, ஓகேவா. அதில் தான் மியூட்டேஷன் தெரிய அந்த மியூட்டேஷன் காஸ் ஆச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஓகேவா. யார் ஹியூகோ டிவெரிட்ஸ் சயின்டிஸ்ட். தேர் ஆர் டூ ப்ராட் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல். இப்போ நார்மலாக நம்ம பார்த்துருக்கோம் ரீகாம்பினேஷன் ஆஸ் வெல் அஸ் மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னா. ஸோ இப்போ இந்த மியூட்டேஷன் தேரிலேயே ரெண்டு வந்து ப்ராடாக இருக்குது. என்ன டைப்ஸ்? ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஓகேவா. தேர் ஆர் டூ ப்ராட் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். தே ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் அண்டு குரோமோசோமல் மியூட்டேஷன், ஓகேவா. பாயிண்ட் மியூட்டேஷன், ரெண்டு மியூட்டேஷன். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த லெசன்ஸ் எண்டு வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. டூ டைப் ஆஃப் மியூட்டேஷன்ஸ், ஒன் பாயிண்ட் மியூட்டேஷன் அண்ட் அனதர் ஒன் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ், ஓகேவா. இப்போ இந்த பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜீனில் ஒரு இண்டிவிஜுவல் ஜீன்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அது பாயிண்ட் மியூட்டேஷன். அதுவே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அதில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அப்போ அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா அது வந்து என்னது குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் டூ டைப்ஸு. ஒன் என்னது அப்படின்னா பாயிண்ட் மியூட்டேஷன் அண்ட் அனதர் ஒன் குரோமோசோமல் மியூட்டேஷன். இப்போ குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னா டிப்ளாய்ட் செட்ஸ் இருக்குது. அப்போ என்னது 2n இருக்குது. அப்போ அந்த 2n கூட -1n வந்து ரிலீஸ் ஆகலாம், இல்லை +1n வந்து என்ன ஆகலாம் ஆட் ஆகலாம். -1n அப்படின்னா 1, ஓகேவா, மோனோசோமி.
அதே +2 அந்த 2 கூட 2 செட்டு கூட +1 ஆட் ஆச்சுன்னா 3 ட்ரைசோமி அந்த பேசிக்கில் தான் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து அதனுடைய டைப்ஸ் வந்து ஈனோதெரா லாமார்க்கியானாவில் கண்டுபிடிச்சார் யார்? ஹியூகோ டிவிரிட்ஸ். ஸோ அப்போ அந்த மியூட்டேஷனல் ஈவெண்ட்ஸ் that takes place within the individual genes are called a gene mutation or point mutations. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பார்த்தோம்ல பாயிண்ட் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன். அப்போ அது வந்து டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த இண்டிவிஜுவல் ஜீன்ஸ். ஏதாவது ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனில் மியூட்டேஷன் காஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் அது பாயிண்ட் மியூட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் இப்போ வந்து டிஎன்ஏ பேஸ் பர் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அடினைன் இருக்குது, தைமின் இருக்குது, குவானைன் இருக்குது, சைட்டோசின் இருக்குது. அப்போ அந்த எதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அடினைனில் மட்டும் எதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்போ அதுக்கு பேர் தான் அது பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ வேரஸ் சேஞ்சஸ் அக்கர் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். இப்போ அந்த குரோமோசோம்ஸினுடைய ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நடந்தது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அது பாயிண்ட் மியூட்டேஷன். அதே குரோமோசோம்ஸில் ஸ்ட்ரக்சர் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது குரோமோசோமல் மியூட்டேஷன். ஓகேவா? இப்போ இந்த ஏஜென்ட்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மியூட்டேஷன் ஆர் கால்டு மியூட்டாஜென்ஸ். இப்போ எப்படி மியூட்டேஷன் காஸ் ஆகுது அப்படின்னா சில ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் ஆகி தான் இந்த மியூட்டேஷனை காஸ் பண்ணுது. அதனால் இந்த மியூட்டாஜென்ஸ் என்ன ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அந்த ஏஜென்ட்ஸுக்கு பேர் என்னது அப்படின்னா மியூட்டாஜென்ஸ். ஓகேவா? இந்த இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் மியூட்டேஷன்ஸ். அந்த மியூட்டாஜென்ஸ் தான் வந்து அந்த அந்த காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் தான் என்னது அப்படின்னா இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னா மியூட்டேஷனை காஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ மியூட்டேஷன்ஸ் கேன் அக்கர் எய்தர் ஸ்பான்டேனியஸ்லி ஆர் இன்டியூஸ்டு. இப்போ மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னா இது தன்னிச்சையான இயல்பாக நடக்கலாம். அதுக்கு பேர் தானே அது ஸ்பான்டேனியஸ்லி. ஓகேவா? தன்னிச்சையான இயல்பு. ஆர் இன்டியூஸ்டு அப்படின்னா ஸ்டிமுலேஸ் பண்ணுறது அப்படின்னா தூண்டுறது. ஸோ அது மாதிரி தூண்டி கூட என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சில கேரக்டரை இன்வால்வ் பண்ணி அந்த மியூட்டேஷனை காஸ் பண்ணலாம். The production of mutants through exposure of mutagens is called a mutagenesis and the organism is said to be mutagenicid. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்த மியூட்டேஷனால் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் மியூட்டாஜெனிசிட் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ப்ரொடக்ஷன் ஆஃப் மியூட்டன்ஸ் த்ரூ எக்ஸ்போஜர் ஆஃப் மியூட்டாஜென்ஸ். ஏதாவது ஒரு ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் ஆகி அந்த பிளான்ட்டில் மியூட்டேஷன் காஸ் ஆகி அப்போ அதுக்கு பேர் தானே அது மியூட்டாஜெனிசிஸ். அந்த ஆர்கானிசம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிளான்ட் ஸ்பீஷீஸாக இருக்கலாம் இல்லை ஆர்கானிசமாக இருக்கலாம், அதுக்கு பேர் என்னது மியூட்டாஜெனிசிடு. ஓகேவா? மியூட்டாஜென்சிட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து மியூட்டேஷன் அப்படின்னா சடன் சேஞ்சஸாக இந்த ஜீன் சீக்வன்ஸில் இருக்கிறது. பாயிண்ட் மியூட்டேஷனாக பர்டிகுலர் ஜீன் சீக்வன்ஸில் சேஞ்சஸ் நடக்கிறது. அதுக்கடுத்து குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னா அதனுடைய நம்பர் ஸ்ட்ரக்சர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து இதுதான் வந்து அந்த மியூட்டேஷன்ஸ். ஓகேவா? சடுதி மாற்றம், திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதுலேயே வந்து டைப்ஸ் எதை பேஸ் பண்ணி எப்படி வந்து மியூட்டேஷன்ஸ் நடக்குது. ஸோ பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ், அதாவது வகைப்பாட்டினுடைய அடிப்படை எப்படி வந்து இதை பிரிக்கிறாங்க அப்படின்றதான் இது. இந்த ஆரிஜின், செல் டைப்பு, எஃபெக்ட் ஆன் ஃபங்க்ஷன் அண்ட் மாலிகுலர் சேஞ்சஸ், நெக்ஸ்ட் அது எஃபெக்ட் ஆன் ட்ரான்ஸ்லேஷன். அதே மாதிரி மேஜர் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ், இது இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். மேஜர் டைப்ஸ்னால் முக்கிய வகைகள் அப்படி சொல்லுவோம். அப்போ என்னென்ன வகை இருக்குது, இப்போ எதில் நடந்திருக்கு அப்படின்னா அது என்ன வகை, எப்படி வந்து நடந்தது, அப்போ அதனுடைய மேஜர் ஃபியூச்சர்ஸ் முக்கிய பண்பு என்ன அப்படின்றதான் இந்த டேப்லெட் காலம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1 பேஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆரிஜின், தோற்றம். அந்த தோற்றத்தில் 2 டைப் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னது அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் அண்ட் அனதர் ஒன் இன்டியூஸ்டு மியூட்டேஷன். நம்ம இப்போ தான் பார்த்தோம். அப்போ ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம், தன்னிச்சையாக தானாகவே இயல்பாக எதாவது நடக்கிறது. இன்டியூஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணுறோம், கெமிக்கல் அப்ளை பண்ணதால் அந்த பிளான்ட்டு சேஞ்சஸ் ஆகலாம், அந்த மாதிரி வந்து இன்வால்வ் ஆகுறது. ஸோ அக்கர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் நோன் மியூட்டாஜென்ஸ். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா அது தனியாக மியூட்டாஜென்ஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? அதனால் வந்து அந்த மியூட்டேஷன்ஸ் நடக்கிறது கிடையாது, அது தானாக நடக்கிறது. ஓகேவா? அது இயல்பாக நடக்கிறது. அதுக்கு இது பேர் தான் அது ஸ்பான்டேனியஸ். ஓகேவா? அக்கர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மியூட்டாஜென்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் நோன் மியூட்டாஜென்ஸ். ஓகேவா?
தெரியாத ஒரு சில இன்வால்வ் ஆகிறது, தெரியாத சில திடீர் மாற்றம் நடக்கிறது தான் இந்த ஸ்பான்டேனியஸ். அதுக்கு அடுத்தது இன்டியூஸ்டு அப்படின்னா அக்கர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நோன் மியூட்டாஜென்ஸ். இது தெரிஞ்சு இப்போ இன்டியூஸ்னா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஒரு சில கெமிக்கல் அப்ளை பண்ணோம். அப்போ வந்து எத்தைல் மீத்தேன் சல்ஃபோனேட், மெத்தில் மீத்தேன் எம்ஐசி, ஓகேவா, எம்எம்சி மெத்தல் மீத்தேன் சல்ஃபோனேட்டை நம்ம அந்த இது சொல்லுவாங்களா எஸ்எம்எஸ், அந்த மாதிரி எம்எம்எஸ், ஓகேவா, மெத்தல் மீத்தேல் சல்ஃபோனேட் அப்படின்றது எம்எம்எஸ். ஸோ அப்போ அந்த கெமிக்கலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஜீனில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். அப்போ அதுதான் இன்டியூஸ்டு. அக்கர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மியூட்டாஜன், ஏதாவது ஒரு மியூட்டாஜென்ஸை இன்வால்வ் ஆகி நடக்கக்கூடியதான் இந்த இன்டியூஸ்டு மியூட்டேஷன். ஸ்பான்டேனியஸ் வந்து எந்த ஒரு அந்த மியூட்டாஜன் எதுவும் இல்லாமல் தன்னிச்சையாக நடக்கிறது, ஓகேவா. தன்னிச்சையாக அப்படின்னா இப்போ ஒரு ரோஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரோஸ் வந்து ஒரு பிங்க் கலர் ரோஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா அதே வந்து ஒரு 1 வீக் க்ளவுடியாக இருக்குது, நல்ல கிளைமேட் ரொம்ப சில்லு இருக்குது, கூலாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்னது அந்த பிங்க் வந்து டேரெக்டான கலர் ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். அப்போ அதுவும் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் தான். அப்போ அது மியூட்டேஷன்ஸ் காஸ் பண்ணுற மாதிரி தான், ஓகேவா. ஸோ அப்போ ஏன் நம்ம லைக் பண்ணுறோம் ஊட்டி ரோஸை, அங்கே வந்து நல்லா அந்த கலர்ஸ் இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும், அதுக்கு தான் நம்ம அதோடைய கிளைமேட் பேஸ் பண்ணி தான் அது. ஸோ அப்போ அதுதான் வந்து இன்டியூஸ்டு மியூட்டேஷன். அதுக்கு அடுத்தது செல் டைப்பு, சொமேட்டிக், ஜெர்ம் லைன். இப்போ செல் டைப்ஸ் பேஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா செல் டைப்பில் பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று என்னது அப்படின்னா சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் அண்ட் அனதர் ஒன் ஜெர்ம் லைன் மியூட்டேஷன்ஸ். இப்போ சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னா அக்கரின் நான் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், இனப்பெருக்க செல் அல்லாத இல்லை நடக்கிறதா அது. அப்போ நம்ம சொமேட்டிக்னு என்ன தெரியும், பாடி செல்ஸ், அக்கரின் பாடி செல்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ அது சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ். அது ஜெர்ம் லைன் மியூட்டேஷன்ஸ் அப்படின்றது அக்கரின் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், பாடி செல்ஸ் இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் இந்த மியூட்டேஷன் காஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஜெர்ம் லைன் மியூட்டேஷன், ஓகேவா. இது எல்லாமே மேஜர் டைப்ஸு: ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்ஸ், இன்டியூஸ்டு மியூட்டேஷன்ஸ், சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ், ஜெர்ம் லைன் மியூட்டேஷன்ஸ். இந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் நடக்கலை அப்படின்னா அது சொமேட்டிக். ஏன் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் இல்லாத செல் என்ன இருக்கும், பாடி செல்ஸ் தான். இப்போ 46 குரோமோசோம்ஸில் 44 குரோமோசோம்ஸ் சொமேட்டிக்கும் 2 குரோமோசோம்ஸ் தான் டிட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ், ஓகேவா. XX XY, XX ஃபீமேலு, XY மேல். அப்போ அந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது, அதாவது சொமேட்டிக் ஒன்று, ஜெர்ம் லைன் ஒன்று. அதுக்கு அடுத்தது எஃபெக்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அதனுடைய பாதிப்பு, ஃபங்க்ஷன் மூலமா என்ன பாதிப்பு நடக்குது. அப்போ அதில் என்னென்ன டைப் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா, செயல் இழப்பு, அதான் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். நாக் அவுட்ஸ் ஒரு நாள் ஒன்றும் இல்லை. அப்போ வந்து என்னது அப்படின்னா எலிமினேட்ஸ் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ், நார்மலாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணிடும், நீக்கும், இயல்பான செயல்பாடுகளை என்ன பண்ணிடும், நீக்கிடும். அப்போ அதுதான் வந்து லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நார்மலாக செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு அந்த பிளான்ட்டில், அதோடைய மெட்டபாலிசம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அதனுடைய இதை வந்து என்ன பண்ணிடுது, நீக்கிடுது, எலிமினேட்ஸ் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது ஹைப்போமார்பிக் லீக்கி, ஓகேவா. ஹைப்போமார்பிக் லீக்கி அது குறை அமைப்பு நிலை. இப்போ ஹைப்போ அப்படின்னா கம்மி, ஹைப்பர் அப்படின்னா அதிகம். ஸோ இப்போ வந்து ரெடியூஸ் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ், நார்மல் ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் மியூட்டேஷன் வந்து ஹைப்போமார்பிக். அதுவே வந்து இன்க்ரீஸ்டு நார்மல் ஃபங்க்ஷன்ஸை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மியூட்டேஷன் வந்து ஹைப்பர்மார்பிக், ஓகேவா. ஸோ இப்போ அது ஹைப்போ அப்படின்னா கம்மி, ஹைப்பர் அப்படின்னா அதிகம். ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் வந்து காஸ் ஆகுது. அதனுடைய நார்மல் ஃபங்க்ஷன் எலிமினேட் ஆகிறது லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷனு, அதில் நார்மல் ஃபங்க்ஷன்லேருந்து ரிடியூஸ் ஆகிறது ஹைப்போ, அந்த நார்மல் ஃபங்க்ஷன்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிறது ஹைப்பர். கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ectotopic expressions expressed at incorrect time or inappropriate cells, ஓகேவா. இது என்ன நடக்கும் அப்படின்னா தவறான நேரத்தில் இல்லை பொருத்தமற்ற செல்லில் அந்த மாதிரி நடக்கிறது. ஏதாவது ஒரு சில டைம், இப்போ வந்து நாம் இப்போ தான் நடக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு டைமில் நடக்கிறது, இந்த ஜீன் சீக்வன்ஸில் தான் நடக்கணும் அப்படி இல்லாமல் வேறு எதுலேயோ ஒரு இதில் நடக்குது. அந்த மாதிரி இது தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமா அதனுடைய செயல்பாடுகள் மூலமா மியூட்டேஷன் வந்து காஸ் பண்ணுது, ஓகேவா. எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் மியூட்டேஷன்ஸ். அதுக்கு அடுத்தது மாலிகுலார் சேஞ்சஸ், நியூக்ளியோடைட் சப்ஸ்டியூஷன். நியூக்ளியோடைட் நம்மளுக்கு தெரியும், அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின்.
இப்போ அது சப்ஸ்டியூஷன் எப்படிலாம் மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன மியூட்டேஷன் அப்படின்னா டிரான்சிஷன் மியூட்டேஷன். A base pair DNA duplex is replaced with a different base pairs, purine to purine, pyrimidine to pyrimidine. இப்போ வந்து அந்த டிரான்சிஷன் அப்படின்னா ஒரே இதில், அதாவது என்னது, நம்ம இப்போ வந்து நம்ம 2 குரூப் இருக்குது. ஒன்று பியூரின் குரூப்பு அண்ட் அனதர் ஒன்று என்னது பிரிமிடின் குரூப்பு. பியூரின் குரூப் வந்து அடினைனும் குவானைனும், பிரிமிடின் குரூப் வந்து தைமினும் சைடோசினும். இப்போ அந்த பியூரினுக்கு பதிலாக இன்னொரு பியூரினும், பிரிமிடின் பதிலாக இன்னொரு பிரிமிடினும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது டிரான்சிஷன் மியூட்டேஷன். ஒரே பேஸ் பஸ், எந்த ஒரு அந்த பியூரின் டு பியூரின், பிரிமிடின் டு பிரிமிடின். அதே டிரான்ஸ்வர்ஸ் மியூட்டேஷன்ஸ் அப்படின்றது பியூரின் டு பிரிமிடின், பிரிமிடின் டு பியூரின். அப்போ நம்ம ஏஜி வந்து பியூரினு, டிசி வந்து பிரிமிடின். அப்போ இங்கே என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், ஏடி. அப்போ பியூரினும் பிரிமிடினும் அப்போ மாறுது. அப்போ அதுதான் என்னது டிரான்ஸ்வர்ஸ் மியூட்டேஷன்ஸ். இன்செஷன், 1 or more extra nucleotides are present. இன்செஷன் அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணுறோம், அந்த நடுவில் வந்து இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணும் போது அப்போ எக்ஸ்ட்ரா வந்து சேஞ்சஸ் ஆகுது. அந்த மியூட்டேஷன் வந்து அதனுடைய ஜீன் சீக்வன்ஸில் எக்ஸ்ட்ரா நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது டெலிஷன்ஸ், அதுலேருந்து நீக்கிறோம். 1 or more nucleotides are missing. அப்போ அது நீட்டாக நார்மலாக இருக்குது அப்படின்னா, ஒரு லைனாக இருக்குது நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம நீக்கிடுறோம். அப்போ இது மாலிகுலர் சேஞ்சஸ் ஆஃப் த மியூட்டேஷன்ஸ். அதுக்கடுத்து லாஸ்ட் ஃபைனல் ஒன், எஃபெக்ட் ஆன் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ வந்து இது என்னது, இந்த ட்ரான்ஸ்லேஷன்ஸ், எஃபெக்ட் ஆன் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா அந்த ஒரு இது பாதிக்கிறது. எப்படி வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் கோடான்ஸ், இப்போ நம்ம ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன, பில்டிங் பிளாக் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அந்த பில்டிங் பிளாக் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்னால் என்ன, டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான். அது 3 ஜாயின் பண்ண தான் ஒரு கோடான். அந்த கோடான் தான் என்ன சொல்கிறோம், நம்ம அந்த அமினோ ஆசிட்ஸ் சொல்கிறோம். 1 அமினோ ஆசிட்ஸ் நேம்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ அது என்னது அப்படின்னா லியூசின், ஐசோலியூசின், மித்தியோனைன், வேலைன், அலனைன், த்ரியோனைன், ப்ரோலைன், ஜிரைன், கிளைசின், அஸ்பெரஜின், ஓகேவா, ஃபினைல் அனலைன். ஸோ இப்போ இது எல்லாமே அந்த இது கோடான்ஸ், ஓகேவா, அதாவது அந்த அமினோ ஆசிட்ஸ். அப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா சைலன் சினானிம்ஸ். நோ சேஞ்சஸ் இன் அமினோ ஆசிட் என்கோடட். அந்த அமினோ ஆசிடில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா அது அமைதியான இது, அதான் சைலண்ட், ஒத்த சினானிம்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மிஸ்சன்ஸ், நான் சினானிம்ஸ், சேஞ்சஸ் இன் அமினோ ஆசிட் கோடு என்கோடட். அந்த அமினோ ஆசிடில் எதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது மிஸ்சன்ஸ். அதுவே நான்சென்ஸ், டெர்மினேஷன், கிரியேட் டிரான்ஸ்லேஷன் டெர்மினேஷன் கோடான் UAA. 3 கோடான் ஜாயின், ஒரு 3 அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் பண்ணுற, 3 நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஜாயின் பண்ணுறதா 1 கோடான் அப்படி சொல்லுவோம். அப்போ 3 கோடானாக இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ அது என்னது அப்படின்னா அது வந்து ஒரு குறிக்கிறது, ஏதாவது ஒரு புதுசாக ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்லேஷனில் புதுசாக ஃபார்ம் ஆகுது, UAA UAG அப்படின்றத பிரிக்குது. அதே மாதிரி ஃப்ரேம் ஷிஃப்ட் ட்ரிப்ளெட் ரீடிங் த கோடான்ஸ் அவுட் ஆஃப் த கரெக்ட் ஃபேஸஸ், ஓகேவா. ஸோ இப்போ இந்த எப்படின்னா மாறுறது, சரியான கட்டத்தில் இருக்க அந்த மரபுக்குறியினை நகர்த்துறது. அதாவது எது, அந்த ஒரு ஜீன் சீக்வன்ஸை ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து மூவ் பண்ணுறது தான் இந்த ஃப்ரேம் ஷிஃப்ட்டு, ஓகேவா. அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் ஃப்ரேம் ஷிஃப்ட். ஸோ இப்போ இது எஃபெக்ட் ஆன் ட்ரான்ஸ்லேஷன்ஸ், ஓகேவா. இது வந்து காமனான பேசிஸ் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ நார்மலாக மியூட்டேஷன்ஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த நம்ம அடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பாயிண்ட் மியூட்டேஷன் அண்ட் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ். ஸோ டுடே டெஸ்ட் என்னது அப்படின்னா இந்த டேப்லெட் காலம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து மேஜர் டைப் ஆஃப் மியூட்டேஷன்ஸ், மேஜர் ஃபியூச்சர்ஸ், பேஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ், இதை மட்டும் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி டெஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.